ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நோ யுவர் பைபிள் ப்ரோக்ராம் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளிலும் நாம் ஒவ்வொரு தலைப்புகளின் கீழே சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்காக வேதாகமத்திலிருந்து கற்றுக்கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு அதை ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறார் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் விசேஷமாக ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எபிரேயர் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோടെ அல்ல சந்தோஷத்தோടെ அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோടെ அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது என்று இந்த நிருபக்காரன் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது தெய்வ மனிதர்கள் எல்லாரும் சில மனிதர்களால் அவர்கள் நடத்தப்படுகிறதை பார்க்கிறோம். நமக்கு ஒன்று நன்றாக தெரியும், நம்மை நடத்துகிறவர் ஆவியானவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நமக்கு வேண்டியவர்களை தந்து அற்புதமாய் ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிற ஆண்டவர். அதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனாலும் அதனை தாண்டி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கர்த்தர் சில நபர்களை பயன்படுத்தி நம்மை அற்புதமாய் நடத்துகிறார். அதனை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. இந்த நாளிலும் இந்த வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். உங்களை நடத்துகிறவர்கள், கடைசி அது பகுதியிலே பார்க்கிறோம், அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. நாம் நடத்துகளுக்கு கீழ்ப்படிந்து சரியாய் நடந்தால் அது நமக்கு எப்படி இருக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது என்றால் பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இல்லை என்றால் அது நமக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது என்று சொல்லுகிறதை நம்மால் கவனிக்க முடியும். நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நல்ல தேவ மனிதர்கள், ஜெபிக்கிற தேவ மனிதர்கள் அல்லது ஜெபிக்கிற நல்ல குடும்பங்கள், இவர்களோடு நம்முடைய தொடர்பு இருக்கும் பொழுது அவர்கள் மூலமாய் நம்முடைய வாழ்க்கை நன்றாக நடத்தப்படும். அந்த காரியத்தை குறித்து தான் சில காரியங்கள் இந்த நாளிலே நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. உங்களை நடத்துகிறவர்கள், ஆங்கிலத்தில் சொல்லும்போது மென்டார் என்று நாம் சொல்லலாம். நாம் ஆய்வு கட்டுரைகளுக்காக அந்த மென்டார் என்கிற அந்த காரியத்தை நாம் உபயோகிப்போம். இதனை தாண்டி ஒரு ஆவிக்குரிய வட்டாரத்திலும் இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அதை அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. மென்டார், நம்மை நடத்துகிற நல்ல தெய்வ மனிதர்கள் என்று சொல்லலாம். A.W. டவுசர் என்கிற ஒரு தெய்வ மனிதன் இப்படியாக சொல்கிறார், ஆடுகள் மெய்ப்பனோடு இருக்கும் வரைக்கும் அந்த ஆடுகளுக்கு மற்ற விலங்குகளினாலே எந்தவித தீங்குகளும் சேதங்களும் வருவதில்லை. ஆனால் எப்பொழுது மெய்ப்பன் இல்லாமல் ஆடுகள் இருக்கிறதோ அப்பொழுதுதான் காட்டு மிருகங்கள் வந்து அந்த அந்த ஆடுகளை பட்சிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே எப்பொழுதும் ஆடுகள் மெய்ப்பனோட இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும். இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒன்று, நமக்கு ஆண்டவர் சில நபர்களை நம்மை சுற்றி வைத்திருக்கிறார். அவர்கள் மூலமாய் நாம் கற்பிக்கப்பட்டு போதிக்கப்பட்டு நாம் சரியான பாதையில நடக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? உதவி செய்கிறார். அதை நாம் ஒரு நாளும் அல்லல் தட்டக்கூடாது. கர்த்தர் நமக்கு அவர்களை கண்டுகொள்ள நமக்கு என்ன பண்ணுவாராக? கிருபை தருவாராக. இன்றைய காலகட்டங்களிலே நிறைய நபர்கள் அல்லது முக்கியமாக வாலிபர்கள் என்று நாம் கவனிக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு சோசியல் மீடியாவில் போய் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்கிறதுக்கு அநேக காரியங்களை தேடுகிறதை பார்க்க முடியும். நான் ஒரு காரியம் வாங்கினாலும் சரி, அடுத்த டெசிஷன் எடுக்கனாலும் சரி, என்ன படிக்கணும், இது எல்லா காரியங்களையும் போய் சோசியல் மீடியாவில் அவர்கள் தேடுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய நேரத்தில் அவங்க இந்த ஜெனரேஷனுக்கு சோசியல் மீடியா தான் என்ன பண்ணுதுன்னா ஒரு மென்டார் போல இருந்து செயல்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உண்மையாகவே உங்களை நேசிக்கிற, உங்கள் மீது கரிசனை கொள்ளுகிற ஒரு நபரை நீங்கள் உங்களை நடத்துகிறவர்களாக வைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 1 தீமோத்தேயு 1:2, 2 தீமோத்தேயு 2:2, 1:2, தீத்து 1:1 இதிலெல்லாம் பார்க்கும் பொழுது பவுல் தீமோத்தேயுவையும் தீத்துவையும் குறித்து சொல்லுகிற போது, எனக்கு பிரியமான குமாரன், உத்தம குமாரன் என்று சொல்லி அவர்களோடு இருக்கிற அந்த தொடர்பை அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இவர் பெரிய தேவ மனிதர், அவர்கள் இப்பொழுதுதான் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களோடு பாராட்டுகிற உறவு அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதை பார்க்கிறோம். பவுல் தீமோத்தேயு குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், என்னையை போல
இருக்கிற ஒரு மனிதன் என்னை போல இருதயம் உள்ளவன் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை பவுல் மாற்றினதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபிக்கிற நல்ல தேவ மனிதர்கள், வேதத்தை நன்றாக ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர்கள், தங்களுடைய வாழ்க்கையில நல்ல குணங்களை உடையவர்களோடு நாம் இருந்தால் நாமும் அவர்களைப் போல மாறி கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதற்கு அது ஏதுவாய் இருக்கும். எப்படி நாம் இப்படிப்பட்ட நபர்களை கண்டுபிடிக்க முடியும்? யார் என்னை நடத்துகிறவர், ஹூ இஸ் மை மென்டார் என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்றால், சில காரியங்களை மாத்திரம் நான் அதற்கு சொல்ல விரும்புகிறேன். அப்படிப்பட்ட குணாதிசயங்கள், அப்படிப்பட்ட காரியங்களை நம்மோடு செய்கிற நபர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள்தான் நம்மை நடத்துகிறவர்கள், நம்முடைய மென்டார்ஸ். யார் ஒருவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார்களோ, நம்முடைய இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நேரங்களிலும் நம்மை நேசித்து நம்மோடு அதிகம் இருக்கிறவர்கள், அவர்கள்தான் நம்மை நடத்துகிறவர்கள், நம்முடைய மென்டார். இன்னொரு காரியங்கள், நாம் பலவீனப்பட்டு நாம் சோர்ந்து போய் நாம் கீழே விழுகிற சில காரியங்களிலே யாரொருவர் ஏற்கனவே அதில் ஊடாய் சென்று அதிலே அவர்கள் தேர்ச்சி அடைந்து வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் நம்மை நடத்துகிறவர்கள். நான் ஒரு பலவீனத்திலே ஒரு போராட்டத்தில் இருக்கிறேன். ஏற்கனவே அந்த போராட்டத்திலே அந்த மனிதன் அவர் சென்றிருந்து அதில் தேர்ச்சி பெற்று அதில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நம்மை நடத்துகிறவர்களாக இருக்க முடியும். எந்த நேரத்திலும் அப்ரோச்சபிளா இருக்கணும் அவர்கள். எந்த நேரம் நாம் சென்று நம்முடைய கேள்விகளை, நம்முடைய காரியங்களை நாம் பகிர்ந்து கொண்டு போதும் அவர்கள் அதை சந்தோஷத்துடனே அக்செப்ட் பண்ணுகிற நிலைமையிலே அவர்கள் அப்ரோச்சபிள் பர்சனாக என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். இன்னொரு காரியம், அவர்கள் நமக்கு நேரம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய கவலைகள், பாரங்கள், கேள்விக்குறிகள் இவர்கள் எல்லாவற்றையும் பகிரும் பொழுது நம்முடைய காரியத்தை அல்லல் தட்டாமல் நமக்காக அவங்க குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்முடைய காரியங்கள் எல்லாம் பொறுமையாய் உட்கார்ந்து கவனிக்கிற நபர்களாக இருக்க வேண்டும். இவர்கள் நம்மை நடத்துகிறவர்கள் அல்லது நம்முடைய மென்டார் என்று நாம் கொள்ளலாம். அதே போல நம்மை மதிக்கிற நபர்களாக இருக்க வேண்டும். நிறைய பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆனால் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த மென்டார்ஸ், கர்த்தர் எதிர்பார்க்கிற மென்டார், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற மென்டார் நம்மை எப்பொழுதும் அவர்கள் கனம் பண்ணுவார்கள். அவர்கள் நம்மை எப்பொழுதும் உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அவர்களை கவனித்து அவர்களை கண்டுகொள்ள கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக, கிருபை தருவாங்க. இன்னொரு காரியம், அவர்கள் நல்ல கம்யூனிகேட்டராக இருப்பாங்க. ஒரு காரியத்தை நம்ம கேட்குறோன்னா அந்த காரியத்திற்குரிய பதிலை சரியாக தெளிவாக நமக்கு புரியும் விதத்திலே நமக்கு விளக்குகிறவர்களாக இருப்பாங்க. நம்ம ஒன்று கேட்டு அவர்கள் வித்தியாசமாக ஏதோ ஒரு காரியங்களை சொல்லி நம்ம இருக்கிறதுலேருந்து இன்னும் குழப்புகிற நபர்களாக இல்லாமல் தெளிவாக அவங்க கம்யூனிகேட் பண்ணுகிறவர்களாக இருப்பாங்க. அவர்கள் தான் நம்மை நடத்துகிறவர்கள். இன்னொரு காரியம், கடைசியாக, எப்பொழுதுமே ஜெனியூன் ஃபீட்பேக் நம்மளை குறித்து அவர்கள் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். தவறோ சரியோ, நேருக்கு நேராய் நீ செய்தது தவறு, நீ செய்தது சரி, நீ இப்படி செய்திருக்க வேண்டும், செய்தது சூப்பராக இருந்தது, இன்னும் என்ன பண்ண, நல்லா செய்யும் சொல்லி நம்முடைய காரியங்களை குறித்து நேரடியாய் நம்மோடு பேசுகிறவர்களாக இவர்கள் என்ன பண்ணணும், இருக்கணும். இதை தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உங்களை நடத்துகிறவர்கள் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கணும். இப்படிப்பட்ட நபர்கள் இருந்தால் அவர்கள் தான் நம்மை நடத்துகிறவர்கள். இது வரைக்கும் அப்படிப்பட்ட நபர்கள் நாம் யாரும் வைத்திருக்கவில்லை என்றால் இந்த நாளிலே கர்த்தரிடத்தில் ஜெபித்து அப்படிப்பட்ட நபர்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை செய்ய முடியும். பவுலை பார்க்கிறோம். பவுல் தீமோத்தேயுக்கும் தீத்துக்கும் பல காரியங்களை கற்றுக் கொடுத்து அவரை போலவே மாற்றுகிறார். என்னென்றால் அவர் கிறிஸ்துவை அப்படியாக பின்பற்றுகிறதை பார்க்க முடியும். எல்லா சூழ்நிலைகளிலும் கிறிஸ்துவை அவர் பின்பற்றி கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து அவர் நடந்தது போல இவர்களும் நடக்க வேண்டும் என்கிற பாரத்தோடு செயல்படுகிறதை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட காரியங்களை மனதில் வைத்து சில காரியங்களை as a மென்டாரா பவுல் சில காரியங்களை அவருடைய மென்டிக்கு அவர்கள் டீச் பண்ணுகிறதை பார்க்க முடியும். அந்த காரியங்கள் ஒரு 3 காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். முதல் ஒரு காரியம் என்னவென்றால், பி கேர்ஃபுல், கவனமாயிரு என்று, எச்சரிக்கையாயிரு, ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லி அவருடைய மென்டிக்கு நடத்துகிறவர் நடத்தப்படுகிறவர்களுக்கு அவர் கற்றுத்தருகிறதை பார்க்க முடியும். அவர் சொல்லிக் கொடுக்குற காரியம் என்னன்னா, நீ பார்க்கறதுல கவனமாயிரு, பேசுறதுல கவனமாயிரு, கேட்கறதுல கவனமாயிரு, நீ என்ன செஞ்சாலும் அதில் கவனமாயிரு என்று சொல்கிறார். 2 தீமோத்தேயு 2:16 சொல்கிறார், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். இன்றைய அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிற அல்லது தலைகளாய் மாற்றுகிற காரியம்னா தேவையில்லாத வார்த்தைகள், வீண் பேச்சுகள்
நம்முடைய வாழ்க்கையை அது சீரழித்து விடுகிறது. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் இவைகள் நம்முடைய வாழ்க்கையை ஏன்னா ஆண்டவர் சொல்றார், நாவது காட்டையே கொளுத்தி விடும் என்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கிற அல்லது உருமாற்றுகிற அந்த திறன் வார்த்தைக்கு இருக்கிறது. ஆகவே அந்த பேச்சிலே கவனமாக இருக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் அந்த உபதேசங்கள் அதிகமாய் பெருகி இருந்ததை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்ன பண்ண, நீ மிகவும் கவனமாயிரு என்று சொல்லி பவுல் அவளை எச்சரிக்கிறதை பார்க்கணும். நாம் பேசுகிறதுல கவனமா இருக்க வேண்டும். ரெண்டாவது ஒரு காரியம், நாம் கேட்கறதுல கவனமா இருக்கணும். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னபடி உபதேசங்கள் நிறைய பெருகி போய் அவனுடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்தி கிறிஸ்துவனிடத்திலிருந்து அவனை இழுத்து விடக்கூடாது என்பதற்காக கேட்கிறதுல கவனமா இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக நேரத்தில் பல காரியங்களை நம்ம கேட்கிறோம். அவிசுவாசமான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், மன சோர்வை உண்டு பண்ணுகிற வார்த்தைகள், இவைகளெல்லாம் விசுவாச ஓட்டத்தில் நம்ம விட்டு என்ன பண்ணுறோம், அது நம்மை தளர்ந்து போக பண்ணிவிடும். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் இப்படிப்பட்ட கர்த்தருக்கு பிரியமில்லாத வீண் பேச்சுகளுக்கு நாம் இடம் கொடுக்காமல் நம்முடைய செவிகளை அதிலிருந்து என்ன பண்ண வேண்டும், விலக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அவர்களுக்கு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு காரியம், நீ என்ன செய்தாலும், தீத்து 2:7 பார்க்கிறோம், இவைகள் எல்லாவற்றிற்கும் உன்னையே நீ மாதிரியாக காண்பி என்று சொல்கிறதை பார்க்கிறோம். என்ன செஞ்சாலும் நீ அதில் கவனமாயிரு என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பேசினாலும், காரியங்களை பகிர்ந்து கொண்டாலும், பார்த்தாலும், என்ன காரியங்களை செஞ்சாலும் அதில் உன்னுடைய செய்கை மிகவும் சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ரெண்டாவது ஒரு காரியம் என்னவென்றால், 1 தீமோத்தேயு 1:18-19, 2 தீமோத்தேயு 2:22, இந்த 2 காரியங்களை பார்க்கும்போது நல் மனசாட்சி உடையவனாயிரு, சுத்த இருதயத்தோட இரு என்று சொல்லி பவுல் சொல்கிறதை பார்க்கணும். இரண்டாவது ஒரு காரியம், பி ஃபெய்த்ஃபுல் என்று நாம் கற்றுக்கொள்ளும். முதலாவது காரியம் பி கேர்ஃபுல், இரண்டாவதாக பி ஃபெய்த்ஃபுல். எதற்கு நம்ம உண்மையா இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய இருதயத்திற்கு நம்ம என்ன பண்ணணும், உண்மையா இருக்கணும். இன்னைக்கு நிறைய நேரத்துல வெளியில நடிச்சிடலாம். வெளியில பரிசுத்தவான்கள் போல, ஜெபிக்கிறது போல, நல்ல பாட்டு பாடுகிறது போல, வர்ஷிப் பண்றது போல, பிரசங்கம் பண்ணுகிறது போல, நம்மை போல ஒரு நல்ல பாசமுள்ள மனிதர் இல்லை என்று வெளியே நடித்து விடலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே நம்முடைய மனம் எப்படி இருக்குது, நம்முடைய மனசாட்சி நம்ம எப்படி நியாய்ந்திருக்குது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா நிறைய நேரத்தில் இன்றைக்கு கிறிஸ்தவுடைய ஒரு பெரிய ஒரு டிராபேக் என்னன்னா, வெளியில எல்லாரும் நல்லா நடிச்சிடறோம், ஜோம் பண்ற மாதிரி, பைபிள் வாசிக்கிற மாதிரி, நல்ல கேரக்டர் உள்ளபடி நடிச்சிடறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை மிகவும் மோசமாக இருக்கிறது. பவுல் அதை சுட்டி காட்டுகிறதை பார்க்க முடியும். நல் மனசாட்சியாயிரு. யார் என்ன பண்ணாலும் சரி, உன் மனசாட்சியை நீ சுத்தமாக என்ன பண்ணு, காத்துக்கொள்ள. இருதயத்தை என்ன பண்ணு, காத்துக்கொள். அதற்கு அவர் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், உன்னை சுற்றி நீதிமான்கள் இருக்கும்படி என்ன பண்ண, பாதுகாத்துக்கொள். அவங்களோடு அன்பையும் விசுவாசத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்லி அவர் ஆலோசனை தருவதை பார்க்கணும். நம்முடைய உள்ளான மனசாட்சி, நம்முடைய உள்ளான இருதயம் சுத்தமாய் காணப்பட வேண்டும் என்றால், நாம் சுற்றி இருக்கிற நபர்கள், நாம் சார்ந்திருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். தவறாக பேசுகிற நபர்களோடு, குறை பேசுகிற நபர்களோடு, சண்டை போடுகிற நபர்களோடு, தவறான காரியங்களை முன்னெடுத்து நடத்துகிற நபரோடு இருந்தால் நம்முடைய இருதயத்திலும் அதுதான் போய் பதியும், அதுதான் வெளிப்படவும் ஆரம்பிக்கும். நாம் நீதிமான்களோடு, பரிசுத்தவான்களோடு, ஜெபிக்கிறவர்களோடு, கர்த்தருடைய வேதத்தை நன்றாக தியானிக்கிறவர்களோடு இருந்தால் நம்முடைய இருதயத்திற்குள்ளும் அது சென்று நம்முடைய மனசாட்சியை, நம்முடைய இருதயத்தை சுத்தமாக மாற்றும் என்று பவுல் ஆலோசனை தருகிறதை பார்க்க முடியும். மூன்றாவதாக ஒரு காரியம் அவர் சொல்கிறார். 1 தீமோத்தேயு 4:12, தீத்து 2:15 அவர் சொல்கிறார், மற்றவர்கள் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு எல்லாவற்றிலும் உன்னை மாதிரியாக காண்பி என்று சொல்கிறார். இதுல இருந்து கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், பி எ விட்னஸ். நாம் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மை சுட்டி காட்டி இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்கிறான் என்று மற்றவர்கள் சொல்லாதபடிக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை கவனமாய், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய செயல்கள், இவைகள் எல்லாவற்றிலும் மற்றவர்கள் பார்த்து இவரை போல இருக்க வேண்டும் என்று சொல்கிற நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை அவர் மேன்மைப்படுத்துகிறவராய் அவர் காணப்படுகிறதை பார்க்க முடியும். ஒரு மென்டாரா நடத்துகிறவராய் பவுல் தீமோத்தேயுவையும் தீத்துவையும் அவர் அற்புதமாய் நடத்தி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். பல காரியங்களை எச்சரித்து அவர் சொல்லிக் கொடுத்து, கற்றுக் கொடுத்து அவரை போலவே மாற்றுகிறதை பார்க்க முடியும். இன்றும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட நபர்களை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு பிரியமாய், அவருடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாய் கர்த்தர் மாற்றி அமைக்க நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து
நாம் தலை தாழ்த்தி ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் விசேஷமாக உங்களை நடத்துகிறவர்கள் என்று நாங்கள் ஆண்டவரை கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமான தேவனுக்கு பயந்த தேவதாசர்களாலே நாங்கள் சூழப்பட்டு அவர்களாலே நடத்தப்பட கர்த்தாவே அது எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்க இந்த வேலையை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அந்த நபர்களை கண்டுகொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பவுல் ஆண்டவரே தீமோத்தேயுவுக்கும் தீத்துவுக்கும் சொல்லி கொடுத்தது போல ஆண்டவரே எங்களுடைய காரியங்களிலே கவனமா இருந்து நாங்கள் உண்மையா இருந்து ஆண்டவரே மாதிரியாய் காணப்பட்டு கர்த்தாவே ஆண்டவரே நடத்துகிற அவர்களுக்கும் சந்தோஷமாய் ஆண்டவரே நடத்தப்படுகிற எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.